வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6th புக்கில் இருக்கக்கூடிய அறிவியல் பகுதி 3வது பாடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். நம்ம இது வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே பிரகாரம் அது ஃபுல்லாக முடிக்கத்தான் போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய மற்றும் நிறையை உடைய பொருள் பருப்பொருள் ஆகும். இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய மற்றும் நிறையை உடைய பொருள் பருப்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு டெஃபினிஷன். இந்த அறிவியல் பகுதியை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி டெஃபினிஷனை வந்து கூற்று காரணங்கள்ல கேட்டுருவாங்க. சரி, காற்று வாயு அப்படின்னு சொல்றோம், நீர் ஒரு திரவ பொருளாக சொல்றோம், மரக்கட்டை திண்ம பொருளாக சொல்றோம். சரிங்களா? சரி, பருப்பொருளின் இயற்பியல் தன்மை. பருப்பொருட்கள் இடத்தை அடைத்து கொள்ளும் மற்றும் அவற்றிற்கு நிறை உண்டு. பருப்பொருட்கள் இடத்தை அடைச்சுக்கிறோம் மற்றும் அவற்றிற்கு நிறை உண்டு. பருப்பொருட்கள் எத்தகைய தன்மையுடையவை என்ற கேள்விக்கு தத்துவ மேதைகள் பதில் காண முற்பட்டனர். அவர்கள் சில கருத்துக்களையும் கூறினர். கனடா மற்றும் கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ் ஆகிய இருவரும் அணுவை குறித்து ஒத்த சிந்தனையுடன் இருந்தனர் என்று அறியப்படுகிறது. கனடா பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை பரமாணு என அழைத்தார். இந்திய தத்துவ மேதை கனடா அவர் என்ன சொன்னார்னா, பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை பரமாணு அப்படின்னு சொல்றாரு. கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ் இதனை அட்டாமஸ் அதாவது அணு என்று சொல்லியிருக்காரு. அடுத்தது 2 இந்திய தத்துவ மேதைகள் சொன்னதை நம்ம பார்த்தோம். பருப்பொருளின் சிறப்பு பண்புகளை பார்த்துருவோம். பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உள்ளது. அது ஒவ்வொரு பருப்பொருளிலும் வேறுபட்டிருக்கும். சரிங்களா? இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அதுதான். ஒரு பருப்பொருளுக்கு ஒரு பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி இருக்கும். அது ஒவ்வொரு பருப்பொருளிலும் வேறுபட்டிருக்கும். இந்த பாயிண்ட் நமக்கு தெளிவா புரியணும். பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை உள்ளது. பருப்பொருட்களின் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை உள்ளது. இவ்விசையே துகள்களை பிணைக்கிறது. இந்த விசை ஒவ்வொரு பருப்பொருளிலும் மாறுபடுகிறது. இவையே பொருட்களின் இயற்பியல் நிலைகள் என அழைக்கப்படுகின்றன. பொருட்களின் இயற்பியல் நிலைகள்னு இதைத்தான் சொல்றாங்க. அடுத்தது திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களின் நிறை, வடிவம் மற்றும் பருமன். அதை பத்தி பார்ப்போம். நாம் ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொள்வோம். கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. கல் ஒன்றின் வடிவத்தை அறிய கொள்கலன் தேவையா? இல்ல, கல்லை பார்த்தாலே அதனோட வடிவத்தை நம்ம அறிஞ்சிக்கிற முடியும். திண்மத்திற்கு கொள்கலன் தேவை இல்லை. அது எங்கிருந்தாலும் நிலையானது. ஏனெனில் அதன் துகள்கள் நெருக்கமாக அமைந்து குறிப்பிட்ட வடிவத்தை தருகின்றன. எனவே சாதாரணமாக அதன் வடிவம் மாறாது. மைதானத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து மேசையின் மீதோ அல்லது அலமாரியிலோ வைக்கும்போது அதன் வடிவம் மற்றும் பருமன் மாறுகிறதா? மைதானத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து ஒரு மேசை மீது அல்லது அலமாரி மீது வைக்கும்போது அதன் வடிவம் மற்றும் பருமன் மாறாது, அப்படியே தான் இருக்கும். பருப்பொருட்களை வகைப்படுத்துதல். மேற்கண்ட பண்புகளின் அடிப்படையில் பருப்பொருட்களை திண்மம், திரவம், வாயு என 3 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது திண்மத்தில் உள்ள துகள்கள் எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு பாருங்க அந்த டிராயிங்ல. திரவத்தில் உள்ள துகள்கள் எவ்வளவு விளக்கம் அடைஞ்சிருக்கு, அதை விட வாயுக்கள் உள்ள துகள்கள் எவ்வளவு அதிகமா விளக்கம் அடைஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பிலையும் இந்த மாதிரி கேள்விகள் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திண்மத்தில் உள்ள துகள்களை பத்தி பார்ப்போம். மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளன. மிகவும் நெருக்கமா இருக்கும் திண்மத்தை பொறுத்த வரைக்கும். எடுத்துக்காட்டு கல். திண்மத்தை விட ஓரளவு கொஞ்சம் கூடுதலா நெருக்கம் கம்மியா இருக்கும். அதாவது இது ரொம்ப நெருக்கமா திண்ம பொருள்ல இருந்துச்சுன்னா திரவத்துல கொஞ்சம் இடைவெளி கேப் விட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திண்மத்தை விட திரவத்தில் குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு நீர். அடுத்தது வாயுக்களில் உள்ள துகள்கள்.
அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயுவில் துகள்கள் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு காற்று. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும், அதற்கு நிறையும் உண்டு. ஆகவே நம்மால் காண முடியாத காற்றும் ஒரு பருப்பொருள் தான் அப்படின்னு சொல்றாங்க. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும், அதற்கு நிறையும் உண்டு. ஆகவே நம்மால் காண முடியாத காற்றும் ஒரு பருப்பொருளே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிந்திக்க. திண்மம், திரவம், வாயு. வாயு நிலையில் உள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே திரவமாக்கல் என்கிறோம். வாயு நிலையில் உள்ள பொருளை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே திரவமாக்கல் என்கிறோம். வாயுவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது. எனவே மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சுருக்க திரட்டு. திண்மம், திரவம், வாயுக்குள்ள அந்த அட்டவணையை போட்டிருக்காங்க, பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திண்மத்தை ஃபுல்லாக படிச்சிருவோம். திண்மம் குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது. அழுத்தத்திற்கு உட்படாது. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு. துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். துகள்கள் ஒன்றையொன்று அதிக அளவில் ஈர்க்கின்றன. திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரவத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. திரவம் அது உள்ள கொள்கலனின் வடிவத்தை பெறுகிறது. திரவம் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். திரவம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகம். துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது. எனவே அவை எளிதில் நகரும். அதனால துகள்கள் எளிதில் துகள்கள் நெருக்கமா அமையாதனாலதான் திரவத்தால நகர முடியுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவை எளிதில் நகரும். திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருட்களில் உள்ளதை விட குறைவு. திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும். அடுத்தது வாயு. குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது. ஆனா ஒரு பருப்பொருள்னு நம்ம படிச்சிட்டோம், அதை மறந்துடாதீங்க. காற்றும் ஒரு பருப்பொருள் தான். அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும் வாயு. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகம். வாயு பொருட்களுக்கு துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். வாயு பொருட்களில் வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. வாயுவின் துகள்கள் அங்குமிங்கும் தொடர்ந்து இயங்கும். அடுத்து தூய பொருட்கள் மற்றும் கலவைகளை பத்தி போட்டிருக்காங்க. ஒரு வேதியியலாளரை பொறுத்தவரை தூய்மை என்ற சொல்லின் பொருளே வேறு அப்படின்றாங்க. ஒரு தூய பொருள் என்பது ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனதுதான் தூய பொருள்னு சொல்றாங்க. தூய பொருட்கள் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். தனிமமா இருக்கலாம் அல்லது சேர்மமா இருக்கலாம். ஒரு தனிமம் அப்படின்னா சிறிய துகள்களால் ஆன ஒரே வகை அணுக்களால் இருக்கணும். ஒரே வகை அணுக்களால் ஆனது. ஒரு மூலக்கூறு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கையாகும். ஒரு மூலக்கூறுனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ஒரு மூலக்கூறு. ஒரு சேர்மம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான் சேர்மம். அடுத்தது கலவை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டதாகும். பருப்பொருள் அந்த டிராயிங் கொடுத்துருக்காங்க. பருப்பொருளை தூய பொருள்னும் பிரிக்கலாம், கலவைன்னு பிரிக்கலாம். தூய பொருளை எப்படிலாம் கொண்டு வராங்கன்னா தனிமம், சேர்மம். தூய பொருளை தனிமமாகவும் சேர்மமாகவும் கொண்டு வராங்க. கலவையை பொறுத்த மட்டும் ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை அப்படின்னு கொண்டு வராங்க. சரி, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்தவாய்க்கள் மற்றும் பிறவற்றை தன்னுள் கொண்டதால் காற்று என்பது ஒரு கலவையாகும். நீர், புரதம், கொழுப்பு மற்றும் பிற பொருட்கள் பாலில் காணப்படுகின்றன. பாலும் ஒரு கலவை. அப்ப காற்றும் ஒரு கலவை, பாலும் ஒரு கலவை. நாம் பருகும் எலுமிச்சை சாறும் ஒரு கலவையாகும். நம்மில் சிலர் எலுமிச்சை சாற்றை குறைந்த அளவு சர்க்கரையுடன் பருக விரும்புகிறோம். சிலர் அதிக அளவு சர்க்கரையுடன் பருக விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர்க்கப்படும் சர்க்கரையின் அளவு வெவ்வேறாக இருப்பினும் அதில் உள்ள பகுதி பொருட்களான எலுமிச்சை சாறு, நீர் மற்றும் சர்க்கரை ஆகியவை ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அது எலுமிச்சை சாறு என்றே அழைக்கப்படும். சேர்க்கப்படும் நீரின் அளவோ
அல்லது எலுமிச்சைச்சாறின் அளவோ மாறினாலும் அது கலவையாகவே இருக்கும். எனவே கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருட்களின் அளவு நிலையான விகிதத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும். கலவைனா தூய்மையற்ற பொருள்ன்றது மறந்துடாதீங்க. கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும். அதுக்கு இவ்வளவு ரேஷியோல தான் இருக்கணுன்ற கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எடுத்துக்காட்டு 22 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கம் மற்றும் தாமிரம் அல்லது தங்கம் மற்றும் காட்மியம் கலவைகள். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எடுத்துக்காட்டு நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டி ஆகியவற்றை கொண்ட சோடா. ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எடுத்துக்காட்டு டிஞ்சரில் அயோடின் ஆல்கஹாலுடன் கலந்துள்ளது. டிஞ்சர்ல அயோடின் ஆல்கஹாலோட கலந்துள்ளது. உலோகங்கள் பூமியின் மேல் ஓட்டிற்கு அடியில் தாதுக்களாக அமைந்துள்ளன. தூய உலோகத்தினை நாம் பெற வேண்டுமெனில் பல படிகளை உள்ளடக்கிய செயல்முறைகளை பின்பற்றி தாதுக்களிலிருந்து அவற்றை பிரித்தெடுக்க வேண்டும். பிரித்தெடுத்தல் என்றால் என்ன? ஒரு கலவையில் இருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரிக்கும் முறைக்கு பிரித்தெடுத்தல் என்று பெயர். பகுதி பொருட்களின் உண்மையான பண்புகள் மற்றும் பயன்பாட்டினை அறிய பொருட்களை பிரித்தல் அவசியம். கலவைகளை எப்பொழுது ஏன் பிரிக்க வேண்டும்? கலவைகளில் உள்ள மாசுக்களையும் தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களையும் நீக்குவதற்கு. எடுத்துக்காட்டாக அரிசியில் உள்ள கற்களை நீக்குதல். பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளினை மற்ற பகுதிகளிலிருந்து தனியே பிரிப்பதற்கு. பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் பெறுதல். எடுத்துக்காட்டு பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் பெறுதல். ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுவதற்கு. தங்கச் சுரங்கத்திலிருந்து தங்கம் பெறுதல். கலவைகளை பிரித்தெடுக்கும் முறைகள் போட்டிருக்காங்க டிராயிங்கு. நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரித்தல்னு போட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க. படிய வைக்கப்பட்ட திடப்பொருளை அசைக்காமல் தெளிந்த நீரை இருத்தல். திரவங்களில் கரையாத கனமான திடப்பொருட்களை படிய வைத்தல். சரி, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரித்தல் எந்த முறையில பிரிக்கிறாங்க அப்படின்னா வடிகட்டுதல் முறையில தான் பிரிக்கிறாங்க. திடப்பொருளை படிய வைக்கப்பட்ட திடப்பொருளை அசைக்காமல் தெளிந்த நீரை ஈர்த்தல் அப்படின்றது தெளிய வைத்து இருத்தல் முறையில பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. திரவங்களில் கரையாத கனமான திடப்பொருட்களை படிய வைத்தல் படிய வைத்தல்னே சொல்றாங்க. அடுத்தது கடைதல் அப்படின்னா நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரிக்கிறதுக்கு பேரு கடைதல். நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரித்தலுக்கு பேரு கடைதல். கையால் தெரிந்தெடுத்தல்ன்றது வெவ்வேறு திண்மங்களை பிரிக்கிறது கையால் தெரிந்தெடுத்தல். இன்னும் நல்லா டெப்தா நம்ம பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வடிகட்டுதல், தெளிய வைத்து இருத்தல், படிய வைத்தல், கடைதல். இந்த 4 விதமே தூய பொருட்களை பிரித்தெடுக்கக்கூடிய முறைகள்னு சொல்லுவாங்க. வடிகட்டுறது, தெளிய வைத்து இருத்தல், படிய வைத்தல், கடைதல். அடுத்தது பருப்பொருட்களை பிரித்தெடுத்தல், அதாவது திண்மங்களை பிரித்தல். எப்படின்னா கையால் தெரிந்தெடுத்தல், சலித்தல், வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரிக்கிறது தான் சலித்தல். தூற்றுதல், கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரிக்கிறதுக்கு பேரு தூற்றுதல். அடுத்தது கதிரடித்தல் அல்லது போரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டிலிருந்து தானியங்களை பிரிக்கிறது தான் கதிரடித்தல் அல்லது போரடித்தல். அடுத்தது காந்த பிரிப்பு, காந்த பண்புள்ள பொருட்களிலிருந்து காந்த பண்பற்ற பொருட்களை பிரிக்கிறது பேரு காந்த பிரிப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கலவைகளை எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா கேடு விளைவிக்கும் மாசுக்களை நீக்கிறது, பிற பொருட்களிலிருந்து தேவையான பொருட்களை பிரிக்கிறது, பொருட்களை முற்றிலும் தூய்மையானதாக பெறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடிகட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. டீ போடுறது, கடையிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியுமா? துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். மைய விலக்கல் என்று பெயர். உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும். உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும்.
அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது. கட்டுமான பொருளாகவும், உரமாகவும், மின் காப்பு பொருளாகவும், எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது. வீடியோவை தொடர்ச்சியா பார்த்துட்டே வாங்க. தூற்றுதல் முறை இருக்கு, கைகளால் தெரிந்தெடுத்தல், காந்த பிரிப்பு முறை, இதெல்லாம் பருப்பொருட்களை பிரித்தெடுத்தல் முறை, திண்ம பொருட்களை பிரித்தெடுக்கிறதுல பார்த்தோம். அடுத்து படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல், இது என்னன்னா அதுவும் தெளிய வைத்திருத்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதை பார்த்துருவோம். படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல். அரிசி மற்றும் பருப்பு வகைகளில் சிறிய வைக்கோல் துகள்கள், உமி, தூசி போன்றவை கலந்திருக்கும். சமைக்கும் முன் அவற்றை நீக்குதல் வேண்டும். உங்கள் வீட்டில் அவற்றை நீக்குவதற்கு பின்பற்றும் முறைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இத்தகைய பொருட்களை நீக்க அரிசியையோ பருப்பையோ நீரில் கழுவ வேண்டும். அவ்வாறு கழுவும் போது லேசான மாசுக்கள் நீரில் மிதக்கும். எடை அதிகமுள்ள அரிசி போன்ற தானியங்கள் நீரில் மூழ்கி அடியில் தங்கும். இம்முறைக்கு படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் என்று பெயர். தூய்மையான அரிசி நீருக்கடியில் தங்கிய பின் நீரில் உள்ள மாசுக்கள் அனைத்தையும் கவனமாக வெளியேற்ற வேண்டும். இம்முறைக்கு தெளிய வைத்து இருத்தல் என்று பெயர். அடுத்தது தெளிய வைத்து இருத்தல இன்னொரு இதுல கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இச்செயல் படிய வைத்தலை தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது. அடியில் தங்கிய வண்டலை பாதிக்காத வண்ணம் மேலடுக்கில் உள்ள நீர் மற்றொரு கலனிற்கு மாற்றப்படுகிறது. வண்டலிலிருந்து நீர்மத்தை பிரிக்கும் முறைக்கு தெளிய வைத்து இருத்தல் என்று பெயர். அடியில் தங்கும் பகுதி வண்டல் என்றும், தெளிந்த நிலையில் உள்ள பகுதி தெளிந்த நீர் என்றும் அழைக்கப்படுகிறது. தெளிய வைத்து இருத்த பிறகும் நீரில் நுண்ணிய களிமண் துகள்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவற்றை எவ்வாறு நீக்கலாம்னா வடிகட்டி மூலம் அவற்றை நாம் நீக்கலாம். ஒரு வடிகட்டியோ அல்லது துணியோ இத்தகைய நுண்ணிய களிமண் துகள்களை நீக்குவதற்கு உதவும் என்று கருதுகிறீர்களா? இச்செயலை செய்து பார்த்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வடிகட்டுதல் உங்களுக்கு தெரியும். அடுத்தது மேலும் அறிவோம். பிரித்தெடுத்தலை முழுமையாக்குவதற்கு பல பிரித்தல் முறைகளை ஒன்றாக இணைத்தும் செயல்படுத்தலாம். உதாரணமாக நீரில் கலந்துள்ள மணலும் உப்பும் கலந்த கலவையினை பிரிப்பதற்கு படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், ஆவியாக்குதல் மற்றும் குளிர வைத்தல் போன்ற பல முறைகளை வெவ்வேறு படிநிலைகளில் நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீரும் மண்ணும் கலந்த கலவை, வடிதால், வடிகட்டும் புனல், வண்டல், வடிநீர், இதெல்லாம் பிரிச்சு காட்டியிருக்காங்க. உணவு கலப்படம். சரி, அடுத்து நினைவில் கொள்க போயிடுவோம். நிறையை உடையதும் இடத்தை அடைத்துக் கொள்வதும் ஆகிய பொருட்கள் பருப்பொருட்கள் ஆகும். அனைத்து பருப்பொருட்களும் மிகச் சிறிய துகள்களால் ஆனவை. இரண்டு முக்கிய பண்புகளின் அடிப்படையில் திண்மம், திரவம் மற்றும் வாயு என பருப்பொருட்களை வகைப்படுத்தலாம். துகள்களின் அமைப்பை பொறுத்து, அடுத்தது துகள்கள் ஒன்றொன்று ஈர்க்கும் தன்மையை பொறுத்து. துகள்களின் அமைப்பு மற்றும் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் திட, திரவ மற்றும் வாயுக்கள் அவற்றின் பண்புகளில் வேறுபடுகின்றன. ஒரு தூய பொருள் என்பது ஒரே மாதிரியான துகள்களை கொண்ட தனிமம் அல்லது சேர்மம் ஆகும். ஒரு கலவை என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை ஏதாவது ஒரு விகிதத்தில் கலந்து உருவாக்கப்பட்ட தூய்மையற்ற பொருளாகும். கைகளால் தெரிந்தெடுத்தல். எளிதில் கண்களால் காணக்கூடிய பகுதி பொருட்களை கைகளால் பிரித்தெடுக்கும் முறை. அடுத்தது கலவையை பிரித்தல் கீழ்காணும் காரணங்களுக்காக நிகழ்த்தப்படுகிறது. தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களை நீக்க, தேவையான பகுதி பொருட்களை பெற, ஒரு பொருளினை மிக தூய நிலையில் பெற. ஒரு கலவையில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை பொறுத்தே அக்கலவையினை பிரித்தெடுக்கும் முறை நிர்ணயிக்கப்படுகிறது. தூற்றுதல் அப்படின்னா கனமான பொருட்களை கலந்துள்ள லேசான பொருட்களை நீக்கும் முறை தூற்றல். தெளிய வைத்து இருத்தல்னா வண்டலை பாதிக்காத வண்ணம் தெளிந்த நீரை படிய வைத்து வெளியேற்றுதல். அடுத்தது காந்த பிரிப்பு முறை. காந்த தன்மை கொண்ட பொருட்களை காந்த தன்மையற்ற பொருட்களிலிருந்து பிரிக்கும் முறை காந்த பிரிப்பு முறை. வண்டலாக்குதல். கனமான கரையாத திடப்பொருட்களை வண்டலாக படிய வைத்து பிரிக்கும் முறை வண்டலாக்குதல் எனப்படும். திண்ம, திரவ கலவைகளை பிரிப்பதற்கு பயன்படுகிறது. வடிகட்டுதல். கரையாத மிக நுண்ணிய திடப்பொருட்களை, அதாவது வீழ்படிவு மூலமா அவற்றின் நீர்மத்திலிருந்து வடிதாலை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறை வடிகட்டுதல். கலப்படம். ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருளை கலந்து ஒரு முதன்மை பொருளினை தூய்மையாக மாற்றுதல் கலப்படம். சரி, நினைவில் கொள்க ஒரு இது இருக்கு உள்ள, அதை பார்த்துருவோம்.
பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதிர் சவ்வூடு பரவல், அதான் ஆர்ஓ வாட்டர்னு சொல்றாங்களே, RO என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. அடுத்து வர புக் பேக் கொஸ்டின் வந்து இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் 4th லெசனில் சந்திக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.